ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் நான் ப்ளவுஸில் இருக்கிற ஆம் ஹோல் சைஸ் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது ஆம் ஹோல் டைட்டாக இருக்குது, என்ன ரீசன் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நிறையா பேர்த்துக்கு இந்த டவுட்டு சம்மந்தமாக கேள்வி கேட்குறத நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு ஆம்கோல் சைடு வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா அது எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்துடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற ப்ளவுஸ் மெட்டீரியலை வந்து ரெண்டாக மடித்து போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வைப்போம் இல்லைங்களா. அப்படி வைக்கும்போது கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் பிடிச்சிக்கணும். எப்போவுமே அளவு ப்ளவுஸ்லேருந்து நம்ம வந்து மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாருமே அப்படியே அளவுகளை வந்து நேரடி அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணுவாங்க. அதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஆம்கோலுடைய நீளம் வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த ஆம்கோலுடைய நீளம் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த நீளமும் நமக்கு வந்து இந்த உடல் சுற்றளவு வருது இல்லைங்களா. இப்போ வந்து உடல் சுற்றளவு வந்து 8.5 இன்ச் 9 இன்ச் அந்த மாதிரி சுற்றளவு வந்து 4ல் 1 பங்கு வந்து 8 இன்ச் 8.5 இன்ச் 9 இன்ச் அந்த மாதிரி நம்ம இப்படி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. எடுத்துக்காட்டுக்கு வந்து 8 இன்ச் சுற்றளவு இருக்கிற ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இந்த முதுகு இடத்துல இருந்து இந்த ஆம்கோலுடைய சுற்றளவு வர இடத்துக்கு கரெக்டாக 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஷோல்டருடைய அளவு வந்து நீளம் வந்து ஒரு 6லேருந்து 6.5 இன்ச் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இந்த 6 இன்ச் நீளமும் நமக்கு வந்து சுற்றளவுடைய 8 இன்ச்சு அகலமும் நமக்கு வந்து ஒரே இடத்துல கரெக்டாக நமக்கு வந்து சீட் ஆகுது அப்படின்னாலே நமக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கணிப்பு. உங்களுக்கு வந்து இந்த அகலமும் இந்த நீளமும் ப்ளவுஸில் ஒரே இடத்துல வந்து அமையுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் நமக்கு வந்து கச்சிதமான ப்ளவுஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சரியான அளவில் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு ஆமுடைய நீளம் வந்து நமக்கு கம்மியாக இருந்தாலோ இந்த ஆம் பகுதியுடைய நீளம் வந்து நமக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆம் பகுதி வந்து லூஸ் அடிக்க ஆரம்பிச்சிரும். இதுவே வந்து இந்த ஆம் பகுதியுடைய நீளம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சுற்றி வர நமக்கு இந்த ஆம் பகுதி வந்து டைட்டாகவும் இழுத்து பிடிச்சிட்டும் இருக்கும். நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு மார்க் பண்ணும்போது நிறைய பேர் தெரியாமல் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக இந்த ஆம் பகுதி இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிடுவாங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வந்து மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் வருது இல்லைங்களா, இது வந்து சரியான அளவில் இருக்கும். இந்த சரியான அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மேல் பக்கமாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டைட்டாகவும் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்காது. அதே மாதிரி வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம சைடு டக்கு பிடிக்கும் போதோ அல்லது சைடு ஜாயிண்ட் தையல் போடும்போதோ ஷோல்டர் டக்கு பிடிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி போயிருச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஆமுடைய சுற்றளவு வந்து டைட்டாக பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 2 விஷயமா வந்து எனக்கு தோணுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து இந்த நீளம் வந்து கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கலாம். அதாவது ரொம்ப உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீளத்தை வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து நீங்கள் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த தடவை நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இப்படி வளைச்சி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் எந்த அளவில் உங்களுக்கு டைட் இருந்ததோ அந்த அளவு வந்து லூஸ் வந்துடும். இந்த சுற்றளவு முழுவதுலேயும் உங்களுக்கு டைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 இன்ச்சுக்கு லூஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சிங்கை பிரிச்சுட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கை பிரித்து விட்டு உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட்டிங்கில் தான் மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன்.
இல்லை நீங்கள் வந்து சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிரிச்சுட்டு போடும்போது லூஸாக சுருக்கு அடிக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த சைடு ஸ்டிச்சில் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த வளைவில் நம்ம கட்டிங் பண்ணினதில் தான் மிஸ்டேக்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த ஆம் பகுதியுடைய நீளத்தை அதிகம் பண்ணிவிட்டு சுற்றளவு கொடுத்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அதிகம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆம் பகுதியுடைய இறுக்கம் வந்து இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடல் சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இந்த உடல் சுற்றளவும் வந்து உங்களுக்கு சரியான அளவில் இல்லாமல் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்பக்கம் வந்து இறுக்கமாக டைட்டாக ஊக்கு போடும்போது நமக்கு வந்து அந்த இறுக்கம் வந்து கரெக்டாக இந்த ஆம் பகுதியில் தான் வந்து நமக்கு இழுத்து பிடிச்சிட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 விஷயத்தை செக் பண்ணுங்கள். ஒன்று வந்து உடல் சுற்றளவு வந்து சரியாக இருக்கான்னு பாருங்கள். 2வது வந்து இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து 1/4 இன்ச்சு பிரித்து விட்டுட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 3வதாக வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்போவும் உங்களுக்கு அந்த டைட்டு வந்து சரியாக ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் கைப்பகுதியில் பிரித்து எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வளைவாக நீங்கள் கொடுத்து கட் பண்ணி திரும்பவும் இந்த கைப்பகுதியை ஸ்டிச் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம் பகுதியில் இருக்கிற இறுக்கம் வந்து இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.